Hello everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சாஃப்டான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சர்க்கரை 1 கப், கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 1/2 கப், மைதா 1 கப், 2 முட்டை, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். இப்போ இது நம்ம வீட்டிலேயே இருக்க மிக்ஸியை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருக்கிற 2 முட்டையை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த 1 கப்பில் இருந்தே அந்த 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி லைட் கலர் வர்ற அளவுக்கு கொஞ்சம் நொரப்பொங்க அடிச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோ பவுடரையும் சேர்த்துக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடர் கட்டி கட்டியாக எங்கேயும் நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கோகோ பவுடரும் மைதாவும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் எடுத்து பாருங்க, இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் இந்த வெட் மிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தா கேக் வந்து சாஃப்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இல்லை வெறும் இந்த மிக்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் கேக் செஞ்சாலுமே கேக் நல்லாயிருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேக் டின்னில் நான் வந்து பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸை பாதி டின் வர்ற அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் வந்து நல்லா எலும்பி வரும். அந்த டைமில் வந்து ஃபுல் டின்னும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். பாதி டின்னுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அந்த மிக்ஸை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். அப்போ வந்து கேக் ஓட்டையாக இருக்காது. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு குக்கரில் கல்லுப்பு போட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேக் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர் மூடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குக்கரோட விசிலையும் கேஸ் கட்டையும் எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி கிளாஸ் லிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 45 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி குத்தி பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா உடையாமல் வரும்.
சைட்ஸில் இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது மிக்சியில் தான் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணாலே போதும், அது ஈஸியாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பரை அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம சாக்லேட் கேக் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். கேக் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இருங்க, நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நம்ம கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்குது. மிக்சியில் தான் இதை செஞ்சுருக்கோன்னு நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு இது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.